கடிதத்தின் கதை. அந்த நாள் காட்டோட இனிய பகல் பொழுது. ஆனா எல்லா மிருகங்களும் கோபமா இருந்துச்சுங்க. இதுக்கு யாரு காரணம்னா அந்த காட்டோட மேல்மேன் பாஷாங்கிற பாம்பு தான். பாஷா கடிதங்களையும் புக்ஸையும் மெதுவா கொண்டு போய் கொடுக்கும். பல நேரங்கள்ல பாஷா கொண்டு கொடுத்த புக்ஸ் லெட்டர்ஸ் அழுக்கா இருக்கும், இல்லைன்னா கசங்கி போயோ கிழிஞ்சு போயோ இருக்கும். இதுக்கு பாஷா காட்டுக்குள்ள கல்லுலையும் மரங்களுக்கு நடுவுலையும் ஊர்ந்து போகும்போது தன் பைய இழுத்துக்கிட்டே போறதும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா பாஷா இத பத்திலாம் கவலையே படுறதில்ல. உடனே ஷாம்ஷர் சிங்கம் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அதுல புதுசா ஒரு மெயில்மேன் வேணும்னு முடிவு செஞ்சாங்க. சில மிருகங்க சொல்லிச்சு, புதுசா வர மெயில்மேன் சுறுசுறுப்பா இருக்கணும், அப்பதான் தங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமா வந்து சேரும்னு சொன்னாங்க. சில மிருகங்க சொல்லிச்சு, தங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாம் பாதுகாப்பா கொண்டு வந்து கொடுக்கணும்னு. ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து ஹாரி மெயிலையும் ஆஸ்லோ ஆமையையும் மெயில்மேன் தேர்ந்தெடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மெயில் பேக்கை வச்சுக்கிட்டு போட்டி போடணும். அதுல யாரு எல்லா மெயில்ஸையும் கொடுத்துட்டு முதல்ல வெற்றி கொட்டை தாண்டாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. போட்டியை கேள்விப்பட்டதும் சுட்டி ஹாரி சிரிச்சது. ஓஸ்லோவை போட்டி போறது ரொம்ப ஈஸி. அவன் மெதுவா நடப்பான். அவன் 1 இன்ச் நடக்கும்போது நான் 1 மைல் கடந்திருப்பேன். இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். ஆஸ்லோவோட நண்பர்களான மிங்கி குரங்கும் உஸ்னா நீரியானையும் அதையே தான் நினைச்சாங்க. ஓஸ்லோ, நீ நல்ல மெயில்மேனா இருப்ப, ஆனா ஹாரி உன்னை விட வேகமா போவான். நீ எப்படி ஜெயிக்க போற? 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா ஆஸ்லோ சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க. ஆனா ஹாரி அது தேவையில்லைன்னு நினைச்சது. ஆனா ஆஸ்லோ தனக்கு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி எல்லா காட்டு வழியையும் மிருகங்களோட வீட்டையும் சரியா கண்டுபிடிச்சு வச்சது. போட்டிக்கான நேரம் வந்துச்சு. எல்லா மிருகங்களும் பெரிய ஆலமரத்துக்கு அடியில கூடினாங்க. காட்டுராஜா ஷம்ஷர் முன்னாடி வந்து 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு மெயில்ஸ் இருக்கிற பை கொடுத்துக்கிட்டே சொன்னாரு. உங்க 2 பேருக்கிட்டையும் லெட்டர்ஸ் உள்ள பை கொடுத்துருக்கேன். எல்லா லெட்டர்ஸையும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு போய் சேர்க்கணும். எப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிங்களோ உடனே இந்த இடத்த பார்த்து வேகமா வரணும். யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் வின்னர், புரிஞ்சுதா? போட்டி ஆரம்பமாச்சு. சுட்டி முயல் அம்பு மாதிரி வேகமா போச்சு. ஆஸ்லோ நிதானமாவும் உறுதியாவும் நடக்க ஆரம்பிச்சது. ஆஸ்லோ பைய முதுகுல போட்டுக்கிட்டு மெயில்ஸை கையில வச்சுக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ஹாரி வேகமா கொடுத்து பாதி பைய முடிச்சிருச்சு. ஆனா ஆஸ்லோ 3 லெட்டர் தான் கொடுத்துருந்தது. ஹாரி ரைனோவோட லெட்டரை டெலிவரி பண்ணிட்டு ஆஸ்லோ எங்க வந்துட்டு இருக்குன்னு பார்த்தது. அந்த ஆமை எவ்வளவு மெதுவா வருது, நத்தையை விட மெதுவா வருது. இந்த போட்டி நேரத்தை தான் வீணாக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன் வியர்வையை தொடச்சது. ஓ, ரொம்ப சூடா இருக்கே. அங்கேயே இங்கேயே ஓடுனதுனால நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எப்படி இருந்தாலும் ஆஸ்லோ என் கூட போட்டி போட முடியாது. அதனால ஒரு குட்டி தூக்கம் போட போறேன் சொல்லிக்கிட்டே ஹாரி மரத்து நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. ஆனா ஆஸ்லோ ஒவ்வொரு மெயில்ஸையும் பொறுமையாவும் சரியாவும் கொடுத்து முடிச்சிருச்சு. ஹாரி இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஆஸ்லோ வெற்றி கோட்டை நோக்கி போய்கிட்டே இருந்தது. மரத்து மேல இருந்த பறவைங்க கீழே ஹாரி தூங்குறத பார்த்து சத்தமா சிரிச்சதுங்க. இதை கேட்டு ஹாரி வேகமா எழுந்தது. ஆஸ்லோ வெற்றி கோட்டுக்கிட்ட போறத பார்த்துச்சு. தன் பையை எடுத்துக்கிட்டு மீதி மெயில்ஸையும் டெலிவரி பண்ண ஓடுச்சு. சொல்லிக்கிட்டே ஹாரி வேகமா போச்சு. அதோட பையும் காலியாயிடுச்சு. திடீர்னு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. இது என்னோட லெட்டர் இல்ல, இது அந்த ஒட்டங்கச்சிவங்கியோட லெட்டர். தப்பா டெலிவரி பண்ணிருக்க. அங்க கோபமா சத்தம் போட்டது பிக் ப்ரோங்கிற யானை. ஓ, இது என்னோட மேகசைன் இல்ல. நான் சுத்த சைவம். எனக்கு தான் பாபி சம்பத்தன மேகசைனை கொடுத்துருக்கேன். மேடம் டீர் சொன்னாங்க, இது போய் எனக்கு டெலிவரி பண்ணிருக்கானே. அப்பதான் ஹாரிக்கு புரிஞ்சுது, அட்ரஸ் படிக்காம எல்லாத்தையும் மாத்தி மாத்தி டெலிவரி பண்ணிட்டோம்னு. அந்த தவறை திருத்திக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. மரத்துக்கடியில காத்துக்கிட்டு இருந்த மிருகங்க ஆஸ்லோ வரதை பார்த்துட்டு சந்தோஷமா வரவேற்றாங்க. ஆஸ்லோவும் வெற்றி பெற்றுடுச்சு அப்படின்னு சுட்டி ஹாரி சொல்லுச்சு. வேகம் முக்கியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.
நீ மெதுவாக தான் போன, ஆனால் எல்லா லெட்டர்ஸையும் பொறுமையாக சரியாக டெலிவரி பண்ணிட்டேன். ஆனால் நான் என்னோட அலட்சியத்தினால தோத்துட்டேன். ஓஸ்லோ, நீ ஒரு சிறந்த மெயில்மேன்ன்றதை நிரூபிச்சிட்ட. ஷம்ஷேர் சிங்கராஜா சொல்லுச்சு. ஓஸ்லோக்கு ஒரு அருமையான பரிசு இருக்கு. பல பலன்னு ஒரு சிகப்பு நிற சைக்கிள் ஆஸ்லோக்காக காத்துக்கிட்டு இருந்தது. ஆஸ்லோ வா வா. ஓஸ்லோ, கொஞ்சம் வேகம் கண்டிப்பா வேணும். புது மெயில்மேன் ஆஸ்லோ சொல்றதை கேட்டு எல்லா மிருகங்களும் சந்தோஷமா தலையாட்டுச்சுங்க.